உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த செம்மொழிகளை பற்றி பேசுகிற போதெல்லாம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் அறிவிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக லத்தீன் மொழியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைய பாலஸ்தீன் பகுதியில் ஒரு காலத்தில் நிலவி பிறகு இறந்த மொழியாக, பேச்சு வழக்கற்ற மொழியாக மாறிப்போனது. இந்த லத்தீன் மொழியை சட்டத்தின் மொழி என்றும், ஹீப்ரு மொழியை சமயத்தின் மொழி என்றும், சம்ஸ்கிருதத்தை தத்துவத்தின் மொழி என்றும், இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் முதலான மொழிகளை விஞ்ஞானத்துடைய மொழி என்றும், தமிழை பக்தியின் மொழி என்றும் பல்கலை செல்வரும் பன்மொழி புலவருமான பேராசிரியர் தேப்போமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக பக்தியின் மொழி என்று குறிப்பிடக்கூடிய அளவுக்கு தமிழுக்கு இந்த சிறப்பு எப்படி ஏற்பட்டது? ஒரு இடம் தோப்பு துறவாக பெரும் சோலையாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் ஏதேனும் சில விதைகள் முதலிலே விழுந்திருக்க வேண்டும். தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a லாங்குவேஜ் ஆஃப் டிவோஷனல் போயம்ஸ் என்று டாக்டர் டிபிஎம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பக்தி இலக்கியம் நிறைந்த ஒரு மொழியாக தமிழ் விளங்குவதற்கு காரணம், எங்கேனும் ஒரு இடத்திலே அதற்கான விதை விழுந்திருக்க வேண்டும் அல்லவா? தமிழ் இலக்கியங்களை தேடி பார்த்தால் ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஆழ்வார் பாடிய பாசுரம் ஒன்றில் அந்த பக்தி விதை விழுந்ததற்கான இடத்தை நமக்கு அவர் அடையாளம் காட்டுகிறார். கதவு மனம் என்றும் காணலாம் என்றும் குதையும் எனதாவி தீர்ந்தேன், விதையாக நற்றமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய், கற்றமொழியாகி கலந்து. நாம் பின்னால் வரக்கூடிய இந்த 2 வரிகள் மிக முக்கியமானவை. நான் சொன்ன இந்த பாடல் ஒரு வெண்பா, ஆழ்வார் பாடியது. அவருடைய பெயர் திருமழிசை ஆழ்வார். அவர் சொல்லுகிறார், விதையாக என் நெஞ்சிலே விழுந்து கற்றமொழியாக கலந்து பக்தியை நீ விளைவித்தாய் என்று பாடுகிறார். விதையாக நற்றமிழை நீ விளைத்தாய், கற்றமொழியாகி கலந்து என்கிறார். ஆக பக்திக்கான விதை விழுந்த இடம் ஆழ்வார்களுடைய ஈரத்தமிழ் என்று தெரிகிறது. இப்போ ஆழ்வார்களுடைய தமிழுக்கு மட்டுமே இந்த சிறப்பு என்று நினைக்க வேண்டாம். மொழிக்கு மொழி தித்திப்பாக அரிய பாடல்களை பாடியவர்கள் தேவார முதலிகள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களை பற்றி பேசுகிற போது தாய்மான சுவாமிகள் பாடுவார், தேவரெல்லாம் தொலைச்சி வந்த செந்தாள் முக்கட் செங்கரும்பு, தேவரெல்லாம் தொலைச்சி வந்த செந்தாள் முக்கட் செங்கரும்பு, மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொல்லும் தமிழ் என்று அவர் பாராட்டி பேசுவார். அதே மாதிரி வைணவத்தில் ஆரப்பொழில் தன் குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழ் என்று பாராட்டி பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆக தமிழ் பக்தி இலக்கியம் என்று சொல்கிற போது ஆரம்ப காலத்திலே பக்தி இலக்கியங்களாக நமக்கு கிடைக்கக்கூடியவை சைவ வைணவ பக்தி நூல்களே. பின்னாளில் சமணம் முதலான நூல்கள் அவர்கள் காலத்துக்கு முந்தையே தோன்றியிருந்த போதிலும் கூட பக்தி நூல்களாக அவற்றை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை. பேராசிரியர் தேப்போமி அவர்கள் சமண தமிழ் இலக்கிய வரலாறு என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே பெரும்பாலும் அவர்கள் செய்த இலக்கண நூல்களை பற்றி, அவர்கள் செய்த சிறு காவியங்களை பற்றி தான் பேசுகிறாரே தவிர பக்தி பற்றிய பேச்சுக்கு அவர் அங்கே இடமே கிடையாது. ஆகவே அவருடைய சித்தாந்தத்தில் கடவுளுக்கு இடமில்லை. தேர் இஸ் நோ காட் இன் தேர். அவருடைய சித்தாந்தத்தில், கோட்பாட்டில் தியாலஜி கிடையாது. ஆகவே பக்தியை அங்கே பார்ப்பதற்கு இடம் கிடையாது. தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை சைவ வைணவ பக்தி இலக்கியங்கள் தான் சிறப்பிடம் வகிக்கின்றன. அந்த வகையிலே தமிழில் இருக்கக்கூடிய அந்த சைவ வைணவ பக்தி பாடல்கள் எப்படி சிறப்பிடம் பெறுகின்றன என்பதற்கு சில உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று கருதுகிறேன். இப்போ இறைவனை ஏதோ பயபக்தியோடு வணங்க வேண்டும் என்று அவர்கள் பார்க்கவில்லை. பக்தி என்பதை மட்டுமே, பக்தி என்பதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அன்பு என்பதுதான் சரியான பொருள். பயத்திற்கு அங்கே இடமே கிடையாது. பயபக்தியோடு இறைவனை அணுகினால் அவனை தாயாக பார்க்க முடியாது, தந்தையாக பார்க்க முடியாது, நண்பனாக பார்க்க முடியாது, காதலியாக பார்க்க முடியாது. ஒரு இடத்திலே திருநாவுக்கரசர் பாடுகிறார், இறைவனை பற்றி பேசுகிற போது, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. இந்த பாடல் வரிகளை கவனியுங்கள். ஏதோ தூர வைத்து தொழுதோம் என்று இறைவனை இங்கே தொலைவிலை நிறுத்திவிட்டு நாம் விலகி நின்று பேசுவதல்ல பக்தி பாடல்கள். பயத்திற்கு இடமில்லாமல் அன்புக்கே இடத்தை வைத்து பேசக்கூடிய இடம். அதனால்தான் அன்பே தகழியா, ஆர்வமே நெஞ்சாக, இன்புருகு சிந்தை எழுதிரியா, நண்புருகி ஞான சுடர்வழக்கு ஏற்றினேன், நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்தானார் என்று ஆழ்வார் ஒருவர் பாடுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அப்பருடைய பாட்டை நாம் கொஞ்சம் அணுகி பார்ப்போமேயானால் எந்த அளவுக்கு இறைவனோடு நெருக்கமாக அவர் உறவு பாராட்டுகிறார் என்பது உங்களுக்கு விளங்கும். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாவியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ,
துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துடைப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று பாடுகிறார். இங்கே எல்லாமாக மனித உறவுகளோடு இறைவனை ஒருங்கிணைத்து பேசக்கூடிய ஒரு அரிய கருத்தை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரியான கருத்தை நம்மாழ்வாருடைய பாடல் ஒன்றையும் நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? வேளா தேவரும் நிலத்தேவரும் மேவைத்தோழும் மாலார் வந்து என் மனத்தை மண்ணினார் என்கிறார். என்ன அர்த்தம்? மேலா தேவர்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அமரர்கள், அடுத்து நிலத்தேவராக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாரும் விரும்பி தொழக்கூடிய திருமாலாவன் வந்து என் நெஞ்சிலே தங்கினான். சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. அப்பர் என்ன சொன்னாரோ அதே மாதிரியான கருத்து வேறொரு யாப்பு வகையிலே இங்கே பேசப்படுகிறது. சேலை கண்ணியரும் அவன்தான், பெரும் செல்வமும் அவன்தான், நன்மக்களும் அவன்தான், மேலான தாய் தந்தையும் அவன்தான். ஆக எல்லா உறவுமாக அவன் இருக்கிற போது அவனை விட்டு விலகி செல்வதற்கு, பயந்து ஒதுங்குவதற்கு இடமில்லை அல்லவா? நெருங்கி நின்று அந்த இறைவனை அணுகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அல்லவா? அப்படி நெருங்கி நின்று இறைவனை அணுகுகிற போது பயத்துக்கு இடமின்றி உரிமை பாராட்டி இறைவனோடு உரையாடுவதை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு திருவாசகத்திலே ஒரு பாட்டு மாணிக்க வாசகர் பாடுகிறார், இறைவனை பார்த்து பாடுகிறார். நீ கெட்டிக்காரனா நான் கெட்டிக்காரனான்னு கேட்கிறார். ஒரு இடத்துல யார் சாமர்த்தியம் உடையவர் என்கிறார். நீயா நானா? இப்படி கடவுளை பார்த்து கேட்கணுமானால் அந்த உறவும் அன்பும் எப்படி நெருக்கமானதாக இணக்கமானதாக அவர்களுக்கு இடையே இருந்திருக்க வேண்டும். என்ன அந்த பாடல்? பலருக்கு தெரிந்த பாட்டு தான் அது. தந்ததும் தன்னை கொண்டதென் தன்னை சங்கரா யார்களோ சதுரர், நீ உன்னை எனக்கு தந்தாய். இப்போ பண்டமாற்று என்று வருகிற போது அது நியாயமானதாக இருக்க வேண்டும். ஒரு 1000 ரூபாய் பொருளை பணத்தை நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த 1000 ரூபாய்க்கு இணையான ஒரு பொருள் நம் கை மாற வேண்டும். அதுதான் சரியான பண்டமாற்று. ஆனால் பண்டமாற்றில் வந்து உப்பு சப்பில்லாத ஒரு பொருளுக்கு கொண்டாய், இந்த பண்டமாற்று சரியானதாக எனக்கு புலப்படவில்லை. இதில் யார் கட்டிக்காரன், நீயா நானான்னு கேட்கிறார். தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை சங்கரா யார்களோ சதுரர், நீ உன்னை தந்தாய் என்னை கொண்டாய், இதில் யார் கட்டிக்காரர்? நியாயமா பார்த்தா நான் தான் கட்டிக்காரன். எந்த திறன் என்பால் இல்லை, எந்த சாமர்த்தியம் என்பால் இல்லை. ஆனால் அதே சமயம் என்னை எடுத்துக்கொண்டு அதற்கு மாற்றாக பண்டமாற்றாக உன்னை அல்லவா நீ எனக்கு தந்தாய், நான் அல்லவா கெட்டிக்காரன் என்று பேசுகிறார் மாணிக்க வாசகர். இது மாதிரியான ஒரு உரையாடலை நம்மாழ்வாருடைய ஒரு பாடலிலும் நாம் பார்க்கிறோம். அவர் கேட்கிறார் இறைவனை பார்த்து, இப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா? இப்போ இறைவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட நெருக்கம் இறைவனோடு அவருக்கு இருந்திருக்க வேண்டும். தூர வைத்து தொழுதோமே என்று விலகி நின்றால் அவர் எங்கோ போயிருப்பார். இப்படிப்பட்ட பாடல்களால் பாடியிருக்க மாட்டார். இப்போ உன்னை விட நான் பெரியவனா, அது என்னை காட்டில் நீ பெரியவனா என்று இறைவனை பார்த்து கேட்கிறார். அப்படி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால், இந்த பூமி இந்த ஆகாயம் எல்லாம் உனக்குள்ளே அடக்கம். இந்த பூமி பஞ்சபூதங்கள் முதலிய அனைத்துமே உனக்குள் அடக்கம். அப்படி அனைத்தையும் அடக்கி இருக்கக்கூடிய இறைவனாகிய நீ எனக்குள்ளே வந்து இப்பொழுது தங்கிவிட்டாய். எப்படி வந்து தங்கினாய்? என் செவி வழியாக புகுந்து என் மனத்துக்குள்ளே வந்து நீ தங்கிவிட்டாய். அவிவின்றி இப்ப உலகம் முழுதும் நீ உனக்குள்ளே அடக்கமாகி விட்ட போது, அப்படி அடக்கமான அந்த நிலையிலே நீ வந்து எனக்குள்ளே வந்து இப்பொழுது தங்கிவிட்டாய். இப்பொழுது நீ பெரியவனா நான் பெரியவனா என்று கேட்கிறார் நம்மாழ்வார். பூவையும் இரு விசம்பும் நின்னகத்த, பூமியும் பெரிய ஆகாயமும் உனக்குள்ளே அடக்கம். இவற்றை அடக்கி கொண்டிருக்கக்கூடிய நீ எனது மனதுக்குள்ளே வந்து இப்பொழுது உள்ளே புகுந்தாய். செவி வழியாக புகுந்து தன் மனதுக்குள்ளே இறைவன் தங்கிவிட்டதாக அவர் கருதுகிறார். அப்படி கருதுவதனாலே இறைவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? நான் பெரியவனா நீரி பெரியவனா? இப்போ யார் சொல்? நான் தான் பெரியவனுங்கிறார். காரணம், உலகம் முழுவதையும் உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய நீ இப்பொழுது எனக்குள்ளே வந்து தங்கிவிட்டதால் நீ என்னை காட்டிலும் பெரியவன் அல்ல, நான் தான் இப்பொழுது பெரியவன் என்பது போல இறைவனை பார்த்து அவர் பேசுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்திலே ஒரு பாட்டு இதே தோணியில் தான் உரையாடுகிறார். ரொம்ப நாளாக அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்துங்கிறார். இறைவனை பார்த்து நண்பர்கள் பேசுவது மாதிரி வெகு நாட்களாக உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் விரும்பி இருந்தேன். அது என்ன தெரியுமா? ஒன்றுண்டு செங்கண்மாலே திருமாலே, உங்கள்கிட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி ஒன்று உண்டு. அது என்னன்னு கேட்டால், உன் அடியார்களுக்கெல்லாம் நீ என்ன நன்மை செய்ய போகிறாய்ன்னு கேட்கிறார்.
அப்படி என்ன நன்மைதானே செய்ய போகிறாய்? இந்த கேள்விக்கு இறைவன் என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் பதில் சொல்கிறானா, நின் புகழில் வைகுந்தம் சிந்தையினும், உன்னுடைய புகழிலேயே மூழ்கி மூழ்கி அனுபவித்து நான் பெறக்கூடிய இந்த இன்பத்தை காட்டிலும் என்ன பெரிய வைகுந்த இன்பம் என்ன பெரிதா என்ன? நாலடியாரில் ஒரு பாட்டு வரும், கல்வியாளர்களோடு நண்பர்களோடு மாறுபாடு இல்லாதவர்களோடு ஒருங்கு கூடி மகிழ்ந்து உரையாடுவதை காட்டிலும் அந்த வானுலகம் பெரிதா? அப்படி பெரிதா இருந்தால் பிறகு பார்க்கலாம்கிறான் சமண புலவன் ஒருத்தன் நாலடியாரில். திருக்குறள் ஒரு பாட்டு உண்டு, அது மென்றோல் துயிலின் இனிது போல் தாமரை கண்ணான் உலகுன்னு கேட்பான். காமத்துப்பால் தலைவன் கேட்கிறான், ஆக என் காதலியோடு சேர்ந்து துயின்று பெறக்கூடிய இந்த காதல் இன்பத்தை காட்டிலும் அந்த பரமபதத்து இன்பம் பெரிதா? தாமரை கண்ணானுடைய உலகம் பெரிய இன்பம் தருமா? அது மாதிரி இங்கே இறைவனை பார்த்து அவர் கேட்கிறார், உன்னை ரொம்ப நாளாக நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீ உன் அடியார்களுக்கு இறை இன்பத்தை தரப்போகிறாய், நீ தரக்கூடிய வைகுந்தம் உன்னுடைய புகழை நினைந்து நினைந்து மகிழக்கூடிய அந்த மகிழ்ச்சியால் வரக்கூடிய இன்பத்தை காட்டிலும் அந்த பரமபதம் எனக்கு இன்பம் தருமான்னு கேட்கிறார். அதே மாதிரி இன்னொரு பாட்டில் இன்னொரு ஆழ்வார் இறைவனை பார்த்து நான் இல்லாமல் நீ இல்லைங்கிறார். நான் இல்லாமல் நீ இல்லை, இது நண்பனை பார்த்து உரையாடுவதை போல் இல்லையா? நான் இல்லாமல் நீ இல்லை என்று இறைவனை பார்த்து பேசுகிற போது, நாரணனே நான் இன்றி நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய், நீ என்னை அன்றியில்லை, நான் இல்லாமல் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீயும் இல்லைங்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அந்த பாட்டில் நாரணன் என்கிற பெயரை அவர் பயன்படுத்துகிறார். நாராயணன் என்பதனுடைய சுருக்கம்தான் நாரணன் என்பது. நாரம் என்றால் பொருள்கள், அயனம் என்று சொன்னால் தங்கி இருத்தல். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிடத்தும் சர்வ வியாப்தனாய் சர்வ ஆத்மனாய் அவன் தங்கியிருக்கிறான். அப்படி தங்கியிருப்பதனாலே நீ எனக்குள்ளே இருக்கிறாய், உனக்குள்ளே நானும் இருக்கிறேன். ஆகவே நீ இல்லாமல் நானும் இல்லை, நான் இல்லாமல் நீயும் இல்லை என்று ஒரு பேசக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறார் கேட்டால், இன்று ஆகட்டும் அல்லது நாளைக்கு ஆகட்டும், நாளைக்கு பின்னால் இன்னும் பல நாள் ஆகட்டும், அப்படி எத்தனை நாள் ஆனாலும் கடைசியாக என்னிடம் வந்து சேர இருப்பது உன்னுடைய அருள் தான். அந்த அருள் என்னை அடைவதன்றி வேறு எங்கும் போய் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. அது காரணம் நாராயணனாகிய நீ எனக்குள் அடக்கம், உனக்குள் நானும் அடக்கம் என்று இறைவனை பார்த்து பேசுவதாக பார்க்கிறோம். இப்படி உறவுமுறை பாராட்டி அணுக்கமாகவும் நெருக்கமாகவும் பேசக்கூடிய பாடல்களைத்தான் பக்தி இலக்கியங்கள் நமக்கு நிறையவே காட்டுகின்றன. இந்த பாடல்களை படிக்கிற போது நாம் ஏதோ வேண்டி இறைவனிடம் போய் நெருங்கி நிற்பதற்கு பதிலாக விலகி நிற்க வேண்டும் என்கிற நேதி இல்லாமல் இறைவனோடு நெருங்கி உரையாடக்கூடிய அற்புதமான பாடல்களைத்தான் நம்முடைய அடியார்கள் தந்திருக்கிறார்கள். பக்தி பாடல்களை படிக்க படிக்க இறைவனை விட்டு விலகி பயபக்தியோடு நிற்பது என்ற நிலைக்கே இடமில்லாமல் இறைவனை அணுகி இருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் தான் நம்முடைய பக்தி பாடல்கள் மூலம் நமக்கு கிடைக்கிறது. உதாரணத்திற்கு மாணிக்கவாசகருடைய ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு இறைவன் கேட்பது போன்ற ஒரு பாவனையில் சொல்லுகிறார். இறைவனை பார்த்து, எனக்கு என்ன வர வேண்டும் என்பதை உனக்கு தெரியாதா? நான் என்ன கேட்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? எனக்கு தக்கது என்னது என்பது உனக்கு தெரியாதா? நீயே பார்த்து அந்த நன்மைகளையும் அந்த வரங்களையும் எனக்கு அருளாயாக என்று பேசுகிற போது அவனுக்கும் தனக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் போல ஒரு பாட்டை அமைக்கிறார். வேண்டத்தக்கது அறிவோயினே, வேண்ட பொழுதும் தருவோயினே, நான் என்ன ஒன்று கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்தவன் நீ, நான் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் நீ. வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, அயனுக்கும் பிரம்மனுக்கும் மாலவனாகி திருமாலுக்கும் அறியவனாக இருக்கக்கூடிய நீ, நான் எதை கேட்கிறேனோ அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் நீ. ஆகவே நான் உடன் வேண்டத்தக்க பொருள் எதுவோ அதை நீ எனக்கு வழங்குவாயாக என்றெல்லாம் அவர் பேசுகிறார். ஆக இது மாதிரியான அணுகுமுறையில் நாம் பக்தி இலக்கியங்களை பார்ப்போமேயானால் அந்த பக்தி இலக்கியங்கள் இறைவனோடு நெருங்கி உரையாடுவதாகவும் உறவாடுவதாகவும் இருக்கின்றன. அத்தகைய இலக்கியங்களைத்தான் தமிழ் பக்தி இலக்கியம் நமக்கு தந்திருக்கிறது. அது பயத்தை போக்கக்கூடிய இலக்கியங்களாக இறைவனோடு நெருங்கி அவனை தாயாக தந்தையாக தோழனாக கருதி பேசக்கூடிய பாடல்களைத்தான் அந்த பக்தி இலக்கியம் தந்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். பக்தி இலக்கியம் ஒரு காதல் பாட்டை தருமா? தரும் என்பதற்கு ஒரு உதாரணம் செய்தியாக மட்டும் சொல்கிறேன். முழு பாட்டை நான் இப்பொழுது சொல்ல இயலாது, அந்த பாடல் நினைவில் இல்லை. அது என்ன என்று கேட்டால், காரை போனும் கண்ணாடி காணும் என்று பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே பாடியிருக்கக்கூடிய பாட்டு. உங்களுக்கு ஆண்டாளுடைய கதையெல்லாம் தெரியும். தன்னுடைய தகப்பனாருக்கு தெரியாமல் அவர் கட்டி வைத்திருக்கக்கூடிய மாலையை அவள் கழுத்திலே அணைந்து அப்படியே கலட்டி வைத்து விடுவாள். ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஆழ்வாருக்கு தெரியாது, தெரியாமலே கொண்டு போய் அந்த மாலை இறைவனுக்கு சூட்டுகிறார். ஒரு நாள் அந்த மாலையே ஒரு மயிர் முடி இருக்கிறது, கூந்தலில் இருந்து வந்த ஒரு விலகிய ஒரு மயிர் முடி அந்த மாலை இருக்கிறது. பார்த்து விடுகிறார். பார்த்த உடனே அவருக்கு சந்தேகம் வருகிறது. தொடர்ந்து கவனிக்கிறார். தான் மாலையை கட்டி வைத்து விட்டு கோயிலுக்கு கொண்டு போவதற்கு முன்னால் இவள் என்ன செய்கிறாள் என்பதை மறைந்து பார்க்கிறார்.
அவர் மாலையை போட்டு பார்த்து கலட்டி வைக்கிறத பார்த்துட்டார். அதனால் அந்த மாலையை இனிமேல் கொண்டு போய் இறைவனுக்கு போடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார். ஆனால் அன்றைக்கு கனவிலே வந்த அந்த வில்லிபுத்தூர் பெருமாள் அந்த மாலை தான் எனக்கு வேண்டும், அவள் போட்டு அணிந்த மாலையே எனக்கு கொண்டு வந்து சூட்டுகின்றாராம். அதனாலே சூடி கொடுத்த சோழக்கூடிய என்று அவளுக்கு பேர் வந்தது என்று நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் பாடியிருக்கிறார். காயை போனும் கண்ணாடி காணும் கையில் வளை கொடுக்கும் பூவை உடுக்கும் அயர்க்கும் தன் கொபை செவ்வாய் திருத்தும் தேறி தேறி நின்ற 1000 பேர் தேவன் திறம்பதற்கும் மாறில் மணிவண்ணன் மேல் இவள் மால் உருகின்றாள் என்பதன் பாட்டு. அந்த காதல் பாட்டை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பெரும் பேராசிரியராக அந்நாளில் விளங்கிய மு அண்ணாமலைன்னு பேர். அவர் தாமரை குமரி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எப்படி பா சீனிவாசன் திருமணம் என்ற கதை எழுதியதற்கு பிறகு திருமணம் சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டாரோ அதே மாதிரி இவர் தாமரை குமரி புத்தகம் வெளிவந்த உடனே தாமரை குமரி அண்ணாமலை என்று தமிழ் கவிஞர்களால் அழைக்கப்பட்டவர், கொண்டாடப்பட்டவர். பாரதிதாசனுடைய அந்த பாவேந்தர் பரம்பரை கவிஞர்கள் ஒருவராக மதிக்கப்பட்டவர். அவர் என்ன செய்கிறார், இந்த காரை பூணும் கண்ணாடி காணும் என்கிற ஆண்டாள் பாடலை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு ஒரு அற்புதமான காதல் பாட்டை அவர் பாடியிருக்கிறார். அந்த பாட்டு நின்றாடி கண்ணாடி முன்னே ஓடி நிறையழகு காண்பதற்கு நிற்பாள் என்று அவள் தன்னுடைய அலங்காரம் ஒப்பனையெல்லாம் சொல்லி வர்ணிப்பதாக அந்த பாட்டு அமைந்திருக்கிறது. ஆக ஒரு பக்தி இலக்கியம் மிகச்சிறந்த காதல் பாட்டு பிறப்பதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இது உதாரணம். இது மாதிரி தமிழ் பக்தி இலக்கியங்கள் இறைவனை தன்னுடைய தாயாக, தந்தையாக, தன்னுடைய காதலனாக பாவித்து பாடக்கூடிய பல நிலைகளுக்கு இடமளித்திருக்கிறது. இப்போ பாரதி சேவகன்னு பாடினான், கண்ணம்மா என்னுடைய காதலி என்று பாடினான். அதெல்லாம் புதுமை என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் பழந்தமிழிலேயே அதற்கு இடம் கொடுத்து நம்முடைய முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள். நான் முதல்ல சொன்ன ஆழ்வார் பாட்டே அதற்கு உதாரணம். மேலா தாய் தந்தையும் அவர்தான், சேலை கண்ணீரும் அவர்தான், மைந்தர்களும் அவர்தான், செல்வமும் அந்த இறைவன் தான் என்று பாடுகிற போது எவ்வகையான உறவுமுறையும் பாராட்டி இறைவனை அணுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது என்பதற்கு இடம் கொடுத்து பாடப்பட்ட பாடல்கள் ஆழ்வாருடைய ஈரத்தமிழும் நாயன்மார்களுடைய அந்த மூவர் தமிழும் என்பதை சொல்லி வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.